ஓகே, ஓகே. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகா சக்தியே, எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல்விருந்தாவாய். பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 2 ஹீலர்ஸோட அனுபவ பகிர்வுகள் வந்து பார்க்க போறோம். ஒருத்தங்க பூரணி, இவங்க கோயம்புத்தூர்ல இருக்காங்க. ரொம்ப பேஷனேட்டா வந்து அக்குபஞ்சரை ரொம்ப சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கேம்ப் போடுறது இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க வந்து சாதிக் பாஷா, இவங்க வந்து சென்னையில ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த ஃபீல்டுல ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹீலர் பூரணி வந்து அவங்களோட அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. பூரணி, வெல்கம் பூரணி. நன்றிங்க தேன்மொழி. கேக்குதுங்களா தெளிவா? கேக்குதுங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஆசான்கள் அனைவருக்கும் வணக்கம். ஹீலர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேரு பூரணி. நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்கேங்க. மருதமலை ஐஓபி காலனில தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட சொந்த அனுபவத்தை சொல்றேங்க, எப்படி அக்குபஞ்சருக்கு வந்தோம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு கல்யாணம் பண்ண பிறகு என்னோட மாமியார் அவங்க வந்து அவங்களுக்கு அலோபதி வந்து ஒத்துக்காது. அதனால அவங்க வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அக்குப்ரெஷர் பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷமா. அப்ப நான் கல்யாணமாகி வந்த பிறகு என்னோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பேக் பெயின் அந்த மாதிரி எனக்கு சில இஷ்யூஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க வந்து அக்குப்ரெஷர் தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நான் இந்த ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி இருக்கும்போ எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருந்தது. ஒரு சீசன்லயுமே வந்து அந்த சைனஸ் ப்ராப்ளம் வரும்போது நான் ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருந்துட்டு இருந்ததுங்க. ஒரு 2 வருஷம் நான் வந்து விடாப்பிடியா அக்குபஞ்சர்லயே ட்ரீட் பண்ணலாம், மருந்து மாத்திரை சாப்பிடாம, அலோபதி போகாம நம்ம வந்து அக்குபஞ்சர்லயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஃபேமிலி ஹீலர் அவர்கிட்ட தான் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு அந்த அந்த பழைய பாதிப்புகள் எதுவுமே வந்து இல்ல. ஒரு மழை வந்தாலோ, வெயில் வந்தாலோ, எந்த கிளைமேட் மாறினாலுமே எனக்கு சைனஸ் அஃபெக்ட் ஆயிரும் முன்னாடி. அது எதுவுமே இல்ல. இது நான் வந்து எப்ப உணர்ந்தேன் அப்படின்னா, கொரோனா இருந்த சமயத்துல எல்லாருக்குமே வந்து சளி, காய்ச்சல் அந்த மாதிரி சிரமப்பட்டுட்டு இருந்தப்போ, எனக்கு சைனஸ் வரவே இல்ல. அது எனக்கு அஃபெக்ட் ஆகவே இல்ல. என்ன ஒரு சின்ன இதா இருந்தாலும் எனக்கு சைனஸ் அஃபெக்ட் ஆயிரும். ஆனா அப்ப வந்து அது டோட்டலாவே அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ! இது எனக்கு சரியாயிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபேமிலிக்காக குழந்தைங்களுக்கும் இதே பார்க்கலாம், அக்குபஞ்சரே பார்க்கலாம் அப்படின்றனால நான் அகாடமில வந்து ஜாயின் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சேங்க. இப்ப நான் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் லோக்கல்ல ஏரியால இருக்கவங்க அந்த மாரி நான் ரொம்ப ஒரு லிமிட்டட் சர்க்கிள்ல தான் இப்போதைக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அதுல என்னோட அனுபவங்கள வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆண். அவங்களுக்கு வந்து கண் எரிச்சல். கண்ணு வந்து இப்ப லாங் டிரைவ் போனாலோ, வெயில்ல வண்டி ஓட்டுனாலோ, நைட் டிரைவ் பண்ணாலோ, இல்ல சம்மர்ல ஜெனரலாவே வெளியில போயிட்டு வந்தாலோ, கண்ணு வந்து அப்படியே செக்க செவேல்னு ரெட் கலர்ல அவங்களுக்கு மாறிரும். அதோட சேர்ந்து ஸ்கின் அலர்ஜியும் வந்துரும். அவங்களுக்கு வந்து கையில எல்லாம் வந்து அரிப்பு எடுக்கிற மாரி ஸ்கின் அலர்ஜியும் வந்துரும். இந்த மாரி ரொம்ப காலமா சிரமப்பட்டுட்டு இருந்தவங்க, கிரீமு, ஸ்கின் டாக்டர் கிட்ட போய் பார்க்கறது, ஐ ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறது, இந்த மாரி பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து லிவர், ஜிபி அது 2லயுமே வந்து ஹீட் ரிமூவ் பண்ணி, எனர்ஜி குடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, அது ஒரு 2, 3 சிட்டிங் குடுத்தது பிறகு, லங்ஸும், லார்ஜ் இன்டெஸ்டைனும் ட்ரீட் பண்ணோம். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சிம்ப்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. அதாவது அடிக்கடி வரக்கூடிய அந்த ஐ இரிட்டேஷன் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி கம்மியாக ஆரம்பிச்சது. மாசத்துக்கு ஒரு தடவ வர்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் அது திரும்ப வரும்போது ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது,
சீசனுக்கு சம்மர் சீசன் வந்தா மட்டும் அந்த இரிட்டேஷன் வந்த மாரி இருந்துட்டு இருந்தது. இப்ப வந்து அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்ல. ஓரளவு வந்து குணமாயிருச்சு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாங்க கண்ணு அப்படின்னா, அப்பப்போ வர மாரி இருக்கு. அப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அவங்களுக்கு சரியா போயிருது. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா இருந்த பிரச்சனை, ஒரு வித்தின் ஒரு 6, 7 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்ல வந்து நல்லாவே சப்ரஸ் ஆயிடுச்சு. அந்த அலர்ஜியும் சரி, ஐ இரிட்டேஷனும் சரி. அப்புறம் ஹெட்டேக். ஹெட்டேக் இது ஜெனரலா நெறைய பேர் வந்து தலைவலி அப்படின்னு அந்த தலைவலி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறப்போ, நான் ஃபர்ஸ்ட்டு என்ன ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னா, ஜிபி. ஜிபி ட்ரீட் பண்ணுவேன். அப்புறம் ஆரிகுலர்ல வந்து டெம்பிள் பாயிண்ட் ட்ரீட் பண்ணுவேன். இது குடுத்தோம் அப்படின்னாலே, வித்தின் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்லயே சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். அப்புறம் நைட் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த காலையில அந்த தலைவலி வந்து இருக்கறதில்ல. ரொம்ப சிலருக்கு ரொம்ப ஹெவியா சிவியர் ஹெட்டேக் இருக்கிறவங்களுக்கு மறுநாளும் கொஞ்சம் ஒரு லைட்டா ஒரு வலி வருமோ மறுபடியும் அப்படிங்கிற மாரி ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கு, ஒரு நாள் கேப் விட்டு இன்னொரு சிட்டிங் ட்ரீட் பண்ணா, அது சரியா போயிடுது. அப்புறம் அடுத்து இன்னொரு இது, குழந்தைங்களுக்கு கிரீன் கலர்ல மோஷன் போறது. மோஸ்ட்லி வந்து இந்த மாரி கண்டிஷன் இருக்கும்போது லூஸ் மோஷனா போகும். பச்சை கலர்லயே வந்து மோஷன் போறது தெரியும். ரொம்ப கை குழந்தைங்களுக்கு பார்த்துப்போம். பெரிய கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்குமே வந்து அந்த மாரி கிரீன் கலர்ல மோஷன் போற இஷ்யூ வருது. இதுக்கு வந்து கிரீன் அப்படிங்கிறப்போ, மெயினா வந்து லிவரும், கால் பிளாடரும் தான். அந்த பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயி, ஹீட் ஜாஸ்தியாயி அவங்களுக்கு வந்து அந்த லூஸ் மோஷனும், இந்த கிரீன் கலர்ல மோஷன் போறதும் வரும். இதுக்கு வந்து நம்ம டாக்ஸின்ஸ ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல, லிவரையும், ஜிபியும் வந்து டாக்ஸின ரிமூவ் பண்றதுக்காக ஒரு 2 சிட்டிங் அத ட்ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா டைஜஷனுக்கு ஸ்டொமக்கும், ஸ்ப்ளீனும் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, அந்த லூஸ் மோஷனும் ஸ்டாப் ஆயிட்டு, அந்த கிரீன் கலர் மோஷன் ஃபுல்லா நின்ன பிறகு தான், இந்த டாக்ஸின் ஃபுல்லும் ரிமூவ் ஆன பிறகு தான் ஃபீவர் குறையும். அதுக்கப்புறம் தான் வந்து லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜிபி லிவர்ல நம்ம டாக்ஸின ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நமக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சிரும். அந்த மோஷன் குறையறதும் தெரிஞ்சிரும். ஃபீவர் குறையறதும் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகறதுக்கும், ஸ்ப்ளீனு, ஸ்டொமக்கு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, நல்லாவே குழந்தைங்க க்யூர் ஆயிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுடுறாங்க. இது ஒண்ணு. அப்புறம் பாடி ஆர்டர். சிலருக்கு வந்து இந்த ஸ்மெல்லு பாடியில வந்து அதாவது வெயில்ல போய் வேலை செஞ்சு வேர்த்து ஸ்மெல் வர்றது அப்படின்னு இல்லாம, ஜென்ரலாவே வந்து சும்மா சாதாரண வேலையில இருக்கும்போதே, சாதாரணமா நடமாடிட்டு இருக்கும்போதே, அவங்களோட ஒ ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, பனியன் இதுல எல்லாமுமே வந்து இந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாரி பாடி ஆர்டருக்கு வந்து ஒரு டைம் இதே மாரி மீட்டிங்ல வந்து சுந்தரம் சார் இந்த இது சொன்னாரு. H1 பாயிண்ட். நான் ஒரு ட்ரை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒருத்தருக்கு H1 பாயிண்ட் மட்டுமே போட்டேன். போட்டதுமே வந்து பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் டேவே நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது. அந்த ட்ரெஸ்ஸுல இருக்கிற அந்த ஸ்மெல் எல்லாம் இல்ல. கொஞ்சம் ரொம்ப வேர்க்கிறப்ப மட்டும் அந்த ஸ்மெல் இருக்கிற மாரி இருந்தது. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சுட்டு மறுபடியும் அதே மாரி பாயிண்ட் ட்ரீட் பண்றப்போ, அந்த அந்த இஷ்யூவே அவங்களுக்கு இல்ல. ரொம்ப அந்த சார் சொன்ன மாரி ரொம்ப மிராக்கிளா உங்களுக்கு நடக்கும். ரிசல்ட் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சார் அந்த செஷன்ல சொல்லியிருந்தாரு. அதே மாரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப காலமா அவங்களுக்கு வந்து கை வேர்க்கிறது, கால் வேர்க்கிறது அந்த மாதிரிலாம் நெறைய இருந்துட்டு இருந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அது பாடி ஆர்டரா மாற ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த ஸ்மெல் வந்து டோட்டலாவே போயிருச்சு. அப்புறம் இன்னொரு கெண்டைக்கால் பிடிக்கிறது. நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, இப்ப மோஸ்ட்லி முதல்லலாம் வயசானவங்க சொல்லுவாங்க. நைட்டு தூக்கத்துல வந்து இந்த குளிர்காலத்துல, மழை காலத்துலலாம் வந்து கெண்டைக்கால் பிடிக்கிறது. பிடிச்சிருச்சு அப்டின்னா, ரொம்ப அப்டியே இழுத்து பிடிக்கும். கால வந்து அசைக்க முடியாம வலியா இருக்கும். இப்ப வந்து பார்த்தா, சின்ன பசங்களுக்கே அந்த மாரி கெண்டைக்கால் பிடிப்பு வருது. ஒரு 10 வயசு, 12, 13 வயசு, நல்லா ஓடி விளையாட ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைங்க, ஆ ஜென்ரலா நார்மலாவே குழந்தைங்களுக்கே வந்து இப்ப அந்த மாரி வெண்டைக்கால் பிடிப்பு சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த மாரி கேள்விப்பட்டதில்ல. இப்ப ரீசென்ட்டா குழந்தைங்களுக்கும் அந்த மாரி பிடிப்பு ஏற்படுது.
எனக்குமே வந்து டிராவல் எங்கேயாவது லாங் டிராவல் போயிட்டு இருந்தா இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்தது அப்படின்னா அப்ப வந்து அந்த கெண்டைக்கால் பிடிப்பு ஏற்படுது. இதுக்கு வந்து ஜிபி தான். ஜிபி 41 லிவர் 1 இத வந்து ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ரொம்ப வலியோட அந்த கெண்டைக்கால் பிடிப்பு அந்த நம்ம நீடில் பண்ற அந்த அன்னைக்கே வந்து அந்த பெயின் நல்லாவே குறைஞ்சிருது. அன்னைக்கு அந்த நீடில் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு நைட் நம்ம பார்த்தோம்னா, அந்த அளவுக்கு அந்த பிடிப்பு பிடிச்சுட்டு ஆன்னு கத்துற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெயின் வந்து இருக்கறதில்ல. அப்புறம் ஒரு 2 நாள் கேப் விட்டு மறுபடியும் அத ட்ரீட் பண்ணோம்னா, அந்த அந்த சதைப்பகுதியில இருக்கிற அந்த வலியுமே வந்து விட்டுருது. இது குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, இதே மாரி இதே தான் ட்ரீட் பண்ண நல்லா இருக்கு அது. அப்புறம் ஜெனரலா ஃபீவருக்கு வந்து நான் யூசுவலா ஆரிகுலர் பாயிண்ட், இம்யூனிட்டி பாயிண்ட் தான் வந்து போட்டுட்டு இருந்தேன் குழந்தைங்களுக்கு. இப்போ விண்ட் பாயிண்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டிசிஎம் கிளாஸுக்கு அப்புறமா விண்ட் பாயிண்ட்டும் ஆட் பண்ணி போடுறேன். சில சமயம் ரொம்ப ஹை ஃபீவரா இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, அந்த எப்பயுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த ஒரு நாள் ஃபீவர விட்டுருவேன். விட்டுட்டு 2வது நாளும் அது குறையாம ரொம்ப இருக்கு அப்படிங்கிறப்போ, ஏதோ ஒரு நீடில் மட்டும் பண்ணுவேன். ஒண்ணு ஆரிகுலர்ல போடுவேன். இல்லன்னா அந்த விண்ட் பாயிண்ட்டோ, இல்ல ஹீட் ரிமூவலுக்கு லிவர் பாயிண்ட்டோ, ஏதோ கிட்னி பாயிண்ட்டோ ஏதோ ஒரு பாயிண்ட் மட்டும் குடுப்பேன். இந்த ஆரிகுலர் பாயிண்ட் குடுக்கும்போதும் சரி, இந்த விண்ட் பாயிண்ட் குடுக்கும்போதும் சரி, 2லயுமே எனக்கு ஒரே எஃபெக்ட் தெரிஞ்சது. என்னன்னா, ரொம்ப ஃபீவரிஷா இருக்கப்போ, அவங்க வந்து கேட்பாங்க. ஏதாவது ஏதாவது பண்ணுங்க. ஃபீவர் ரொம்ப இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, நீடில் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீடில் ரிமூவ் பண்றப்பயே அந்த ஃபீவர் வந்து குறையறத பார்த்துருக்கோம். ரொம்ப அப்படியே சுருண்டு படுத்திருப்பாங்க குழந்தைங்க. அப்படியே பேசக்கூட சத்து இல்லாம படுத்துட்டு இருக்க அந்த ஒரு ஸ்டேஜ்ல, அந்த பாயிண்ட் போட்டோம் அப்படின்னா, பாயிண்ட் ரிமூவ் பண்ணுன உடனேயே வந்து அ ஒரு 5 மினிட்ஸ்லயே குழந்தைங்க எந்திரிச்சுட்டு, சரி ஏதாவது கஞ்சி குடிக்கட்டா? ஏதாவது சாப்பிடட்டா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஃபீவர பொறுத்தவரைக்கும். அப்புறம் ஹேர் ஃபால். இப்ப வந்து ஹேர் ஃபால் இல்லாதவங்களே இல்லன்ற மாரி ஆயிருச்சு. ஆனா, கொத்து கொத்தா முடி உதிர்றது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? இது மோஸ்ட்லி எல்லாருமே அனுபவிச்சிருப்போம்னு நெனைக்கிறேன். ஒரு பர்ட்டிகுலர் டைம்ல, ஒரு பர்ட்டிகுலர் சீசன்ல நமக்கே தெரியும் பாடி ஹீட் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு. அப்படியே கொத்து கொத்தா முடி உதிருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலும் இருந்தது. ஸ்கின்ல அலர்ஜியும் வந்துருச்சு. ஸோ 2மே அவங்களுக்கு ஒரே சமயத்துல அஃபெக்ட் ஆயிருந்தது. இது வந்து நம்ம முத்துக்குமார் சார் சொன்ன அந்த கான்செப்ட்ல பிளட் இன் ஹீட் அந்த பிளட் ஹீட்ட ரிமூவ் பண்ற மாரி அந்த பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணேன். நல்ல ரிசல்ட் இருக்கு. அந்த ஹேர் ஃபால் வந்து அப்படியே குறையறது தெரியுது. அந்த கொத்து கொத்தா உதிர்றது அப்படியே கம்மியாகுது. ரெகுலரா உதிர்றது இருக்கும். அந்த கொத்து கொத்தா போறது குறையுது. அப்புறம் ஸ்கின் அலர்ஜில இருக்கிற அந்த அரிப்புமே வந்து குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு. நல்லாவே அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்ல. அவங்களாவே வந்து கூப்ட்டு எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி ஹேர் ஃபாலுக்கு இன்னொருத்தவங்களுக்கும் இதே போல பிளட் இன் ஹீட் ட்ரீட் பண்ணேன். அவங்களுமே வந்து இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த சுத்தமா ஹேர் ஃபால் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப நான் ஹேர் ஃபாலுக்கு நெறைய பேருக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்குமே பண்ணிட்டு இருக்கேன். சுத்தமா ஹேர் ஃபால் நின்ன மாரி எனக்கு தெரியல. அதுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. பட் இந்த பிளட் இன் ஹீட் இந்த பேட்டர்ன் வந்து கொத்து கொத்தா முடி உதிர்றவங்களுக்கு அந்த அப்படி உதிர்றது நின்னுட்டாலே அவங்களுக்கு ரொம்ப அந்த சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே நமக்கு நம்ம முடி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த ஒரு ஹாப்பி ஃபீலிங் அவங்களுக்கு வந்துருது. ஸ்கின் அலர்ஜியுமே அதுல கண்ட்ரோல் ஆயிருக்கு. அப்புறம் கொப்பளம். கொப்பளம், புண்ணு இந்த மாதிரி இருக்கிறப்போ, அந்த இடத்துல வந்து சுத்தியும் நீடில் பண்ணா, அது சரியாயிரும் அப்படின்னு
இது நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் ட்ரை பண்ணதில்ல. சுத்தியும் ஏற்கனவே வலி இருக்கிற இடத்துல அந்த புண்ணுல சுத்தி நீடில் பண்றதா அப்படின்னு எனக்கு யோசனையா இருக்கும். ஆனா நான் லாஸ்ட் டைம் வந்து சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என் பொண்ணுக்கே ட்ரை பண்ணேன். ரொம்ப ஒரு கொப்பளம் வந்து ஒண்ணுமே கால்ல தொடையில வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அ இதுக்கு எப்படியாவது சரி பண்ணி குடும்மா, எங்கேயாவது நீடில் போடு அப்படின்னு பாப்பாவே கேட்கிற அளவுக்கு வலி இருந்தது. அப்ப அந்த கொப்பளத்த சுத்தி 8 நீடில்ஸ் பண்ணுனேன். பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நைட்டு தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து பாப்பாவே காட்டுனா, அந்த வீக்கமும் அந்த நல்ல குண்டா பல்ஜா இருந்தது வந்து இல்ல. ஒரு புண்ணு ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த தோலோட மாற்றம் தெரியும் இல்லைங்களா? அந்த ஒரு நைட்லயே அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்படியே ஸ்லோவா ஸ்கின் வந்து சரியாயி அந்த புண்ணு சரியாக ஆரம்பிச்சது. அந்த ஒரு நைட் மட்டும் தான் இந்த 8 நீடில் அந்த இடத்த சுத்தினா ரொம்ப கிட்ட இல்ல. கொஞ்சம் ஒரு அ 1/2 ஜூன் இடம் தள்ளி, அந்த பல்ஜா இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் தள்ளி 8 நீடில் பண்ணுனேன். அந்த ஒரே வாட்டி தான் நீடில் பண்ணேன். அது அப்படியே ஸ்லோவா ஆற ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறம் ஜெனரலா இந்த பேக் பெயின் நெறைய லேடீஸ் வந்து இந்த பேக் பெயின் தான் கேட்பாங்க. பேக் பெயின் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து அ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆரிகுலர்ல ஸ்பைன் பாயிண்ட்ஸ் போடுவேன். போட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நாள்லயே டிஃபரன்ஸ் தெரியும். குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் UB23 இதுவுமே அந்த நேரம் இன்னைக்கு எனக்கு பயங்கரமா வலிக்குது. என்னால குனிய முடியல, நிக்க முடியல. எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே வேலை பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு UB23. ஜெனரலா பேக் பெயின் எப்பயுமே ரெகுலராவே பேக் பெயின் எனக்கு இருந்துட்டே இருக்கு. அப்படின்றவங்களுக்கு ஆரிகுலர்ல போடுங்க. ஸ்பைன் பாயிண்ட்ஸ் கன்டினியூஸா 4 டேஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, அப்படியே கிராஜுவலா அது குறைய ஆரம்பிக்குது. தென் அரிப்பு. அரிப்பு வந்து கையில, கால்ல, பிரைவேட் ஏரியாஸ்ல இந்த மாரி திடீர்னு பார்த்தோம்னா, அ நெறைய பேர் இந்த மாரி அரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சீசன் மாரி கூட நான் சில சமயம் பார்த்துருக்கேன். ஒரு 2, 3 பேரு வந்து அதே விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு கையில, கால்ல எல்லாம் அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க வந்து அவங்கள அறியாமலே பிரைவேட் பார்ட்ஸ்ல அரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ, இம்மீடியட்டா லிவர் ஹீட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த அன்னைக்கே அந்த அரிப்பு வந்து குறைஞ்சிருது. அதுக்கப்புறமா வந்து லங்ஸும், லார்ஜ் இன்டெஸ்டைனும் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 2 சிட்டிங், 3 சிட்டிங்ல அவங்களுக்கு சுத்தமாவே அது சரியாகுது. அதுக்கப்புறம் மோஷன் அடிக்கடி மோஷன் போறது. இதுவுமே வந்து முத்துக்குமார் சார் கிளாஸ்ல படிச்ச கான்செப்ட். ரிட்டென்ஷன் ஆஃப் ஃபுட் இன் ஸ்டொமக்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டொமக் பேட்டர்ன்ஸ்ல அவரு சொல்லிக் குடுத்தாரு. இது வந்து அடிக்கடி அதாவது லூஸ் மோஷன் கிடையாது. ஆனா, அப்பப்போ ஒரு 1 ஹவர்க்கு ஒருக்காவோ, இல்ல 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்காவோ எப்பயுமே ரெகுலரா போற மோஷன் அல்லாம, இடையில இடையில மோஷன் போக வேண்டிய தேவை வர்ற மாரி இருக்கிற அதான் கம்ப்ளைண்ட். அடிக்கடி மோஷன் போகுது. ஆனா, அது லூஸ் மோஷன் கிடையாது. இதுக்கு வந்து முத்துக்குமார் சார் குடுத்த அந்த பேட்டர்ன் தான் போட்டேன். ஒரு 2 சிட்டிங் போட்டதுமே வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அவங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே அப்படியே கம்மியாயிட்டு, அந்த உடனே உடனே மோஷன் போணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கும் கம்மியாயிட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டொமக்கும், ஸ்ப்ளீனும் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் டைஜஷனுமே வந்து ப்ராப்பரா வர ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் அவங்களுக்கு யூசுவல் மோஷன் போக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பீரியட் எடுத்திருக்கும் இதுக்கு. ஒரு 2 சிட்டிங் ஸ்டொமக் பேட்டர்ன் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஸ்ப்ளீனு அந்த மாரி ட்ரீட் பண்ணிட்டு வரும்போது, மாத்தி மாத்தி ஸ்டொமக்கும், ஸ்ப்ளீனும் ட்ரீட் பண்ணிட்டு வரும்போது,
அப்படியே அந்த பேட்டர்ன் எல்லாமே மாறி நல்லாவே டைஜஷன் நல்லாவே ஆகி ரெகுலர் மோஷன் அவங்களுக்கு ஃப்ரீயா போற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட் பேராலிசிஸ். ஒருத்தங்களுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப வருஷமா சுகர் பேஷண்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்க்கு போயிருந்திருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வெர்டிகோ ப்ராப்ளம் இருந்திருக்கு. தலை சுத்தல் இருந்திருக்கு. அதுக்கு வந்து பக்கத்துல அவங்க ஒரு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்து அது அவங்களுக்கு சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு டயபெட்டிக் வந்திருக்கு. அப்போ அவங்க கொஞ்ச நாள் மெடிசின் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அவங்களாவே கேள்விப்பட்டு மருந்து இல்லாமலே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்களாவே கேள்விப்பட்டு ஒரு அக்யூபஞ்சர் ஹீலர் கிட்ட போயிருக்காங்க. போய் அவங்க டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த ஹீலர் கிட்ட சொல்லாமலே இவங்களாவே ஒரு முடிவெடுத்து அந்த மெடிசின்ஸ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மருந்து சாப்பிடுறதையே நிறுத்திட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்புறம் அதையும் கன்டின்யூ பண்ணல போல இருக்கு. அவங்களுக்கு டயபெட்டிக் வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் மறுபடியும் அலோபதிக்கு போய் அவங்களுக்கு கால்ல புண்ணு வந்து விரல் ஆப்ரேட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு டயபெட்டிக் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி அவங்க பாடி வந்து வீக் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஏதோ ஹெவியா ஏதோ கட் பண்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்தப்போ கை அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த கட்டை விரல். அதுக்கப்புறம் அந்த விரல வந்து அசைக்க முடியாம அந்த விரலும் அந்த கை முழங்கை வரைக்கும் பேராலிட்டிக் மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. ரைட் ஹேண்ட்ல மட்டும். அந்த கட் பண்றதுக்கு அவங்க ஹெவியா பிரஸ் பண்ணும்போது அப்படியே அவங்களுக்கு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. பேராலிட்டிக் ஆயிட்டு அவங்க அக்யூபஞ்சர் இது பிசியோதெரப்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 1 மந்த் பிசியோதெரப்பி ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஜஸ்ட் அந்த விரல் வந்து கொஞ்சம் லைட்டா ஒரு மூவ்மெண்ட், ஒரு பெயின் கொஞ்சம் கம்மியாயி அந்த மாதிரி இருந்தது. அப்போ அக்யூபஞ்சரும் சேர்த்து ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களுக்கும் மெயினா H1 பாயிண்ட் குடுத்தேன். H1 பாயிண்ட் குடுத்துட்டு, ஆரிகுலர்ல ஃபிங்கர்ஸ்க்கு பாயிண்ட் குடுத்தேன். ஒரு சிட்டிங்லயே அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங் இது போட்டதுக்கு அப்புறமேவே, நெக்ஸ்ட் டேவே அவங்க வந்து சொன்னாங்க, "எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுது. எனக்கு கொஞ்சம் இது ஏதோ சரியாகுற மாரியா தோணுது." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம்க்கு ஆரிகுலர்ல ட்ரீட்மெண்ட்டும், லிவரும், ஜிபியும் ஹீட் ரிமூவ் பண்ணி, அதுக்கு எனர்ஜி குடுத்து ட்ரீட் பண்ணிட்டு, இது ஒரு 3, 4 சிட்டிங்ஸ் குடுத்துட்டு, H1ம் எவ்ரி சிட்டிங் H1 போட்டுட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் யூபி, யூபி எனர்ஜி குடுத்து, லாஸ்ட்டா சுந்தரம் சாரோட ஐடியா படி YNSAல ஃபிங்கர்ஸ்க்கு, பிரெயினுக்கு ட்ரீட் பண்ணிட்டு, மறுபடியும் ஃபைனலா ஆரிகுலர்ல ஒரு சிட்டிங் குடுத்து கம்ப்ளீட் பண்ணோம். அவங்களுக்கு நல்லாவே கை வந்து பழையபடி ஃபங்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாசத்திலேயே. இந்த இப்ப நான் சொன்ன இந்த பேட்டர்ன் வந்து அடுத்தடுத்த சிட்டிங் வந்து 1 மந்த்துக்கு போச்சு இந்த ட்ரீட்மெண்ட். அந்த லாஸ்ட் 2 சிட்டிங்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸே வந்து அவங்களால போட முடியாம இருந்தவங்க. ஒரு அந்த லாஸ்ட் 2 சிட்டிங்க்கு முன்னாடி அவங்களே புடவை கட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவ்ளோ ஒரு சந்தோஷம். அவங்க கையில அவங்க புடவை ப்ளீட்ஸ் எடுத்தது. ஏன்னா அந்த விரல அசைக்க முடியாம இருந்தப்போ, அவங்க யாராவதோட ஹெல்ப்ல தான் ட்ரெஸ் பண்ணிக்கிற மாரி இருந்தது. நைட்டிலேயே தான் அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த புடவை கட்டினது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அதனோட YNSA பாயிண்ட்டும் ஆரிகுலரும் போட்டு அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு கை சரியாயிருச்சு. பட் அவங்க டயபெட்டிக் ட்ரீட்மெண்ட் என்கிட்ட கன்டின்யூ பண்ணல. அவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து வந்ததுனால, மெயினா கைக்காக மட்டும் வந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் பெரால்சி இவங்களுக்கு வந்து வயசு ஒரு 45 இருக்கும் லேடி. இன்னொருத்தரு 70 பிளஸ் மேல். அவருக்கு வந்து டயபெட்டிக் ஒரு 30 வருஷமா அவரு டயபெட்டிக். மெடிசின்ஸ் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இன்சுலின் எடுத்துட்டு இருந்திருக்காங்க.
அவங்க மெயினா வந்தது வந்து என்னன்னா, நான் கேம்புக்கு வந்தவங்க. என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறக்காக வந்தவரு. அப்புறம் அவரு சரி நான் சிட்டிங் வரேன். நீங்க வந்து சொல்லுங்க. எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் சரியாகறக்கு அப்படின்ற மாரி கேட்டாங்க. அப்ப நான் வந்து இல்லைங்க சார். அது வந்து உங்கள ட்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எப்படி இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும்னு தெரியும். நான் எவ்வளோ நாள்னு என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாது. எ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ அத பொறுத்து தான் சரியாகும் அப்படிங்கிற மாரி அவருக்கு சொல்லிட்டு, அப்ப அவரு வந்து சரி நான் ஒரு 3 சிட்டிங் வர்றேன். அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்றேன் அப்படிங்கிற மாரி அதாவது அவருக்கு ஒரு ட்ரை குடுக்கணும். பட் அவருக்கு நம்பிக்கை இல்ல. அந்த மாரியான ஒரு இதுலயே பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு மெயினா என்ன இஷ்யூன்னா, பாத எரிச்சல். கால்ல வந்து நெறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாரி இஷ்யூ வருது. கால்ல உள்ளங்கால்ல வந்து ஒரு வித எரிச்சல் உணர்வு இருந்துட்டே இருக்கிறது. அப்புறம் நைட் வந்து தூங்க முடியாம அந்த எரிச்சல் வந்து கஷ்டப்படுத்தும். இதுதான் அவருக்கு வந்து நடந்தோம்னா, கால்ல வந்து எப்பயுமே அந்த ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கிறது தான் அதுக்கு தான் அவரு மெயினா வந்து எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு வந்து K1 பாயிண்ட் போட்டுட்டு, ஆரிக்குலர்ல பாதத்துக்கு பாயிண்ட் போட்டேன். ஃபர்ஸ்ட் சிட்டிங் இது மட்டும் தான் போட்டேன். அவரு என்ன பண்ணாருன்னா, நான் ஒரு 15 மினிட்ஸ் நீடில் பண்ண பிறகு, நீடில் ரிமூவ் பண்ண பிறகு, நான் நடந்து பார்த்துட்டு வரேன். அதாவது அவருக்கு வந்து உடனே அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது என்ன நடக்குதுன்னு அவரோட மைண்ட்ல வந்து ஒரு 3 சிட்டிங் தான் நான் வருவேன். எனக்கு வந்து நீங்க ஏதாவது சேஞ்சஸ் காட்டியே ஆகணுங்கிற மாரி அவராவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீடில் ரிமூவ் பண்ண உடனே அவரு இருங்க நான் நடந்து பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த எண்ட் வரைக்கும் நடந்து பார்த்துட்டு வந்தாரு. நடந்து பார்த்துட்டு வந்து, ஓகே எனக்கு ஃப்ரீயா இருக்கு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனையா ஒண்ணும் தோணல. நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நான் 3 டேஸ் கன்டினியூஸ் சிட்டிங் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு, நேத்து நைட் எனக்கு பாத எரிச்சல் இல்ல. நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் 2ண்ட் சிட்டிங் வந்து லிவர் ஜிபி ஹீட் ரிமூவ் பண்ணிட்டு, சேம் வே ஆரிக்குலர்ல ஃபுட்டுக்கு பாயிண்ட்ஸ் போட்டுட்டு, இந்த மாரி 3 சிட்டிங் கன்டின்யூ பண்ணோம். அவருக்கு அந்த ஒரு 3 நாள் வந்து அந்த எரிச்சல் வந்து திரும்ப வரல. இன்னைக்கு சரியாயிட்டு நாளைக்கு வருமோ அப்படிங்கிற மாரி அவரு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு 3, 4 நாள் வரல. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 நாள் கழிச்சு அடுத்த சிட்டிக்கு வாங்க டயபெட்டிக்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு, அவரு மறுபடியும் வரும்போதும், எனக்கு கால் எரிச்சல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவரு நெக்ஸ்ட் சிட்டிங் வர்றதுக்கே ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் டயபெட்டிக் அவருக்கு வந்து சுந்தரம் சார் சொன்ன பேட்டர்ன் படி கிட்னி, ஸ்ப்ளீனு, லிவர் எல்லாத்துலயுமே வந்து ஹீட் ரிமூவ் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அது அவரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சிவி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். சிவி 4, 6 அதுக்கப்புறம் அடுத்தடுத்த செட்டிங்ஸ்ல வந்து கிட்னிக்கு எனர்ஜி குடுக்கறது, அடுத்த சிட்டிங்ல ஸ்ப்ளீனுக்கு, அடுத்த சிட்டிங்ல லிவருக்கு. இந்த மாரி ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல இந்த 3 ஆர்கனையுமே வந்து ட்ரீட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 1 மந்த் அவரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு என்கிட்ட. அவரு வந்து இன்சுலின் போட்டுட்டு இருந்ததுனால ரெகுலராவே வந்து டெஸ்ட் பண்ணுவாரு. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், "நீங்க 1 மாசம் சொன்னீங்க இல்லையா? அந்த 1 மாசம் நீங்க வந்து செக் பண்ண வேண்டாம். 3 வாரம் கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவரு அதுக்கப்புறம் அதே மாரி 3 வீக்ஸ் கழிச்சுட்டு டெஸ்ட் பண்ணாரு. அவருக்கு வந்து நல்லாவே எனக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வீக் 1 மந்த் கழிச்சு டெஸ்ட்டுக்கே போயிட்டாரு. போயிட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காரு. ரிப்போர்ட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு அப்படின்ன உடனே, அவருக்கு அது ரொம்ப ஹாப்பி. பட் அவர் வந்து வெளியூர் போயிட்டாரு. ஸோ இப்ப மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் சிட்டிங் கேட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான பேஷண்ட். இவரு ரொம்ப நல்லா பேசுவாரு. நல்லா ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஆனா அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ல என்ன நடக்குது? என்ன நடக்குது? இது சரியாகுமா? என்ன ஆகும்? அப்படின்னு எப்பயுமே ஒரு கியூரியாசிட்டி. டெய்லியுமே அதே இதோட தான் வருவாரு, போவாரு. பட் அவருக்கு அ அ அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தவருக்கு 70 பிளஸ் ஏஜ். அவருக்கு நல்ல ரிசல்ட் வந்தது எனக்கே ஆச்சரியமா இருந்தது.
அதுக்கப்புறம் இப்ப ஒரு பேஷண்ட் ஃபேஷியல் பேராலிசி, முகவாதம். இவங்களுக்கு வந்து சின்ன வயசு 26 இயர்ஸ் தான் ஆகுது அந்த பையனுக்கு. ஐடில ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஹாஃப் நைட் ஷிஃப்ட் மாதிரி அவங்களுக்கு. ஹாஃப் நைட் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 1 மணிக்கு மேல தான் தூங்குற மாரி இருக்கும். அதான் அவங்களோட ஒர்க் டைமிங். திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு வந்து கண்ணு சரியா மூட முடியல, திறக்க முடியல. வாய் வந்து சைடா சரியான பொசிஷன்ல ஓபன் பண்ண முடியல. இந்த மாரி ஆயிட்டிருக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது, தண்ணி ஊத்தி முகம் கழுவும்போது அவங்களுக்கு பெயின் இருந்திருக்கு. கண்ணெல்லாம் வலி அந்த மாரி இருந்திருக்கு. அப்புறம் தான் அந்த மாரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க கண்ணாடியில பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே. அ இது சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போய் கொஞ்ச நாள் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு, பிசியோதெரபியும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ, இவங்களுக்கு இப்ப அக்யூபஞ்சரும் சேர்த்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து விண்ட் விண்ட் ரிமூவ் பண்றதுக்கு முத்துக்குமார் சார் சொன்ன மாரி ஜிபி 20 இந்த பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துட்டு, அ ஐ பாயிண்ட் குடுத்தேன். ட்ரிபிள் வர்மர்ல அப்புறம் ஜிபி பாயிண்ட்ஸும், அப்புறம் ஃபேஸ்ல வரக்கூடிய முகத்துல வரக்கூடிய ஸ்மால் இன்டெஸ்டைன் 18, 19 அந்த பாயிண்ட்ஸ், ஸ்டொமக் பாயிண்ட்ஸ், ஸ்டொமக் 6, 5 இதெல்லாம் குடுத்துட்டு ஒரு சிட்டிங் வந்து அந்த விண்ட் ரிமூவல் குடுத்தேன். நெக்ஸ்ட் சிட்டிங் வந்து இந்த ஐ அண்ட் மவுத் பாயிண்ட்ஸ், ஃபேஸ்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் குடுத்தேன். அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகே நல்லா தூக்கம் வருது, ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து ஹீட் ரிமூவல் குடுத்துட்டு லிவருக்கும், ஜிபிக்கும், எல்ஐக்கும் ஹீட் ரிமூவல் குடுத்துட்டு, லிவருக்கு எனர்ஜி குடுத்துட்டு, டியூ பாயிண்ட் 26 அந்த உதட்டுக்கு மேல மூக்குக்கும் உதட்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் அதுவும் குடுத்தேன். ஐ பாயிண்ட், ஜிபி பாயிண்ட், ட்ரிபிள் வர்மர் பாயிண்ட் இதெல்லாம் குடுத்துட்டு, ஒரு நாள் வந்து அவரு பாயிண்ட் போட்டுட்டு நல்லாவே போட்டதும் தூங்கிட்டாரு. தூங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் சிட்டிங் வரும்போது, எனக்கு அந்த கண்ணு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த கண்ணு வலி வந்து நல்லா சரியாயிருச்சு. அந்த வலிக்கல. நீடில் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணேன். எனக்கு பெயின் இல்ல. அது சரியா போயிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் கொஞ்சமா அந்த ஐ ஓப்பன் பண்ற அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே கண் ஓப்பன் பண்ற அளவுக்கு ஆயிருந்தது. வாய் மட்டும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. அப்படியே தான் இருந்தது. அந்த அப்போ கண்ணு மட்டும் தான் அவருக்கு இம்ப்ரூவ்மென்ட் தெரிஞ்சது. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, அப்புறம் ஒரு 2 சிட்டிங் ஜெனரலா ட்ரீட் பண்ணேன். ஸ்ப்ளீனுக்கு, லிவருக்கு, கிட்னிக்கு. அதுக்கப்புறம் மவுத்துக்கு அந்த ஜிபி பாயிண்ட் போட்டுட்டு, ஆரிகுலர்ல ட்ரீட் பண்ணேன். ஐயும், மவுத்தும். இப்ப வந்து அவருக்கு வாயும் வந்து ஓரளவு பெட்டரா இருக்கு. வாயுமே சிரிக்கிறப்போ, அந்த அது எல்லாமே வந்து ரொம்ப கோணையா இருந்த மாரி இருந்தது. பேசும்போது, சிரிக்கும்போது எல்லாமே. இப்ப வந்து கொஞ்சம் அந்த டீவியேஷன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. கண்ணு வந்து நல்லாவே இப்ப ஓப்பன் பண்றாரு. அந்த ரெட்டிஷ் இல்ல. கண்ணு வந்து நல்லாவே இருக்கு எனக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. நல்லாவே ஆயிடுச்சு அப்படின்ற மாரி சொன்னாரு. இப்ப வந்து வாய் இன்னும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். மேபி இனி ஒரு 2, 3 சிட்டிங்ல கொஞ்சம் பெட்டர்மென்ட் கிடைக்கலாம். இதுதான் இப்ப வரைக்கும் நான் பார்த்திருக்கிற பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்ங்க. யாருக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஜென்ரலா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இப்ப இந்த ஃபேஸ் பேராலிசி பேஷண்ட்க்கு வந்து ஃபேஸ் மசாஜ் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த கால் வலி, டயபெட்டிக் இவங்களுக்குலாம் ஒரு சின்ன சின்ன யோகா அந்த மாரி சஜெஸ்ட் பண்ணுவேன். ஃபுட் வந்து பசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறது மெயினா வந்து காலையில லிக்விட் ஃபுட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுவேன். டைரக்ட்டா இப்ப நம்ம டீ, காஃபி வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட,
அதுக்கு பதிலா ஏதாவது ஒரு ட்ரிங்க், ஒரு ஹெர்பல் ட்ரிங்கோ, இல்ல ஒரு மல்லி காப்பியோ ஏதோ ஒண்ணு வந்து ஒரு ட்ரிங்க் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற மாரி அது நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் சைனஸ் இஷ்யூ இந்த மாரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஈவினிங் வந்து சூப், சூடா சூப் சஜெஸ்ட் பண்ணுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா டயட் வந்து சொல்றதில்ல. ஏன்னா, அவங்களுக்கு அப்பயே வந்து மனசு வருத்தமாயிரும். அவங்களுக்கு புடிச்சது வந்து நம்ம சாப்பிட வேண்டாம்ன்னு சொன்னாலோ, மாத்துறதுனாலோ, எனக்கு அவங்க அது ஒரு மாரி ஃபீல் பண்றது வந்து எனக்கே கஷ்டமா இருக்கும். "சாப்பிடக்கூடாதுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போதே எனக்கே கஷ்டமா இருக்கும். அதனால நான் அத அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன். அவங்க மைண்ட் ஃப்ரீயா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து கஷ்டமா நெனைக்காம, அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணட்டும் அப்படிங்கிற மாரி நெனைப்பேன். ஒரு 2 சிட்டிங்க்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நான் அத சொல்லுவேன். இந்த டயட் நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓகே அப்ப இவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பேஷண்ட் அவங்களுக்கு வந்து சைனஸ் இருக்கு. ரொம்ப இருமல். இருமல்னா ஒரு ஒரு 1 மாசத்துக்கு மேலேயே வந்து பயங்கரமா இருமிட்டு இருந்திருக்காங்க. இருமி, இருமி தொண்டை வலி, வயிறு வலி அந்த மாரி ரொம்ப ஒரு சிரமம். என்ன பண்ணுனாலுமே வந்து அந்த இருமல் நிக்கல அப்படிங்கிற மாரி இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன் ஹீட் ரிமூவ் பண்ணிட்டு, அ சைனஸ்க்கு பாயிண்ட்ஸ், யூபி பாயிண்ட் இந்த புருவத்துக்கு மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் ட்ரீட் பண்ணிட்டு, ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீனு இதெல்லாம் ட்ரீட் பண்ணேன். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சிட்டிங்லயே வந்து ஹீட் ரிமூவ் பண்ணிட்டு லங்ஸ்க்கு எனர்ஜி குடுத்த உடனேயே அந்த இருமல் வந்து கம்மியாயிருச்சு. தொடர்ந்து ஒரு 2 சென்டென்ஸ் கூட அவங்களால பேச முடியாம இருமல் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம்லாம் இருமல் இல்லாம கொஞ்சம் ஃப்ரீயா பேசுற அளவுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அ சைனஸ்க்கு வந்து செட்டிங்ஸ் கன்டின்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியாயி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து, நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லைங்களா? அப்ப வந்து ஓகே நம்ம இவ்ளோ நாள் கத்துக்கிட்டது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா 4 பேருக்கு அது வந்து பிரயோஜனமா இருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ நான் இப்ப அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு குடுத்த ஏஹெச்ஏக்கு பாலாஜி சார், பிந்து மேம், நம்ம ஆசான்கள் எல்லாருக்குமே நன்றி. இதுவரைக்கும் கேட்டுட்டு இருந்த ஹீலர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி பூர்ணி மேடம். சாதிக் பாஷா சார், நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். தேன்மொழி மேடம். சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க சார். தேங்க்யூ பூரணி மேடம். தேங்க் யூ பிந்து மேம். நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க சார். எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் ஹீலர் சாபர் சாதிக், சென்னையில் இருக்கேன். அனைத்து ஹீலர் நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இயற்கையை விரும்பி ஒரு 15 வருஷமா இயற்கை வாழ்வியலுக்குள்ள இருக்கேன். நான் எல்லாருக்கும் சொல்வதுண்டு, இந்த மாதிரி உணவு சாப்பிடுங்க, இந்த நோயை சரிப்படுத்தும், இந்த உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க, இப்படி இருந்தீங்க அப்படின்னா டயபெட்டிஸ் சரியாகும் அப்படின்னு எல்லாருக்கும் உணவுகளை சொல்றது உண்டு ஆரம்பத்துல இருந்து. ஆனா அதை யாருமே பொருட்படுத்தவே மாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அவரை எதுக்கு நம்ம கேட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி என் முன்னாடி சரி அப்படின்னு சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ற பழக்கம் இல்லை. இப்படி இருந்துட்டு இருந்த கால சூழ்நிலைகள்ல என் தம்பிக்கு வந்து
டயபெட்டிஸ் இருந்தது. அவர் அலோபதி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. நானும் உணவு பழக்கங்கள் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் உணவுல எல்லாம் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கப்பா அப்படிங்கிறதெல்லாம் சொன்னேன். எதுவுமே வந்து அவரு பொருட்படுத்தல, கேட்கவும் இல்ல. அலோபதி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ட்டு, ரசாயன மருந்துகளவா எடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்து தவறிட்டாரு. அதோட அதுக்கப்புறம் வந்து நாம சொன்னா யாராவது கேட்கணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணணும்? அப்படிங்கிறப்ப தான் வந்து அக்குபஞ்சர நான் தேர்ந்தெடுத்தேன். நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்றத விட, அக்குபஞ்சர் என்னை தேர்ந்தெடுத்தது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுதான் வந்து முறையா இருக்கும். ஆம், இந்த இடத்துல நான் வந்து ஆண்டன் ஜெயசூர்யா அவருடைய ஒரு கோட் வந்து இங்க வைக்கிறேன். இஃப் யூ கேனாட் பி த கிங், பி எ ஹீலர் அப்படின்னு ஆண்டன் ஜெயசூர்யாவோட புக்ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதியிருப்பார். அதாவது நீங்கள் அரசராக முடியவில்லை என்றால் ஒரு ஹீலராக இருங்கள் அப்படின்னு ஆண்டன் ஜெயசூர்யா சொல்லியிருக்கார். ஆம், அப்போ நம்ம சொல்ற விஷயம் மக்கள் கேட்கணும், எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா, அதுக்கு அக்குபஞ்சர் படிச்சா எல்லாரும் கேட்பாங்க. அதனால சரி படிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஆம், இயற்கை குமார் சாரோடைய லிங்க் கிடைச்சது. அங்க படிச்சேன். இன்னைக்கு நாம பல உயிர்கள காப்பாத்துற ஒரு நல்ல ஒரு மருத்துவத்த கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த கத்துருக்கோம். அதுவுமே வந்து முதல் தோன்றிய ஒரு மருத்துவத்த கத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ, ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு ஒரு ஹீலர் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு. மகிழ்ச்சி இருக்கு. 4 பேருக்கு நல்லது செய்றோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கு. இந்த சேவை வந்து நீங்களும் சரி, நானும் சரி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய அனுபவ உரைகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, முதல் அனுபவமே வந்து ஹீலிங் தான். அது கத்துக்கிறதுக்கு முன்னாடியே ஹீலிங் தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவருடைய ஃபாலோவர். அவர் வந்து தவம், மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்பத்துல அந்த இதுல சேர்ந்ததுல ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து உடற்பயிற்சி மட்டும் சொல்லிக் குடுத்துருந்தாங்க. என் குழந்தைக்கு காய்ச்சல். அவளுக்கு வந்து மெடிசின்ஸ் அலோபதி மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். சரியே ஆகல. எனக்கு இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது இதெல்லாமே எதுவுமே தெரியாது. பட் காலையில ஒரு 3:30 மணி இருக்கும். எனக்குள்ள ஒரு உணர்வு. பாப்பா தலையில வச்சு நீ எனர்ஜி வந்து உன் கையில கொண்டு வந்து பாப்பா தலையில வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு. அதாவது அக்குப்ரெஷர் முறையில அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள வந்து ஒரு உணர்வு. நானும் அந்த 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு தலையில கை வைக்கிறேன். கை வச்சு என்னோட எனர்ஜிய வந்து அந்த கை விரல் நகங்கள்ல கொண்டு வரேன், விரல்ல கொண்டு வரேன். அவ்வளோதான் நமக்கு தெரியும். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து பாப்பா எந்த ஒரு ஃபீவரும் இல்ல. டெம்பரேச்சர் நார்மலா ஆயிடுச்சு. நல்லா தூங்குறா, நல்லா இருக்கா. இதுதான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட்டு அக்குபஞ்சர் எனக்கு அறிமுகமான ஒரு விஷயம். அதாவது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும், எனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத வந்து புரிய வச்ச ஒரு தருணம் வந்தது. அதுலேருந்து தான் வந்து மறுபடியும் எனக்கு அக்குபஞ்சர் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. இன்னைக்கு அக்குபஞ்சர் படிச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம சிகிச்சை கொடுத்து பல விஷயங்கள் தீராத நோய்கள்லாம் வந்து தீர்ந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்றப்போ எனக்கு வாழ்க்கை இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்லாம் நினைச்சேன். ஆனா அக்குபஞ்சர் மூலமா நான் அதை குணப்படுத்திக்கிட்டேன். உங்க மூலமா வந்து அது குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க நம்மள்ட்ட சொல்றப்போ
இந்த பிறவியின் நோக்கம் இதுதான் நமக்கு அக்குபஞ்சர் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நினைச்சு அக்குபஞ்சருக்கு கோடான கோடி நன்றிகள் நம்ம சொல்லியே ஆகும். முதல் அனுபவம் பாப்பா அதுக்கப்புறம் வந்து படித்தோம். படிச்சுட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 வயசு குழந்தை, மூக்குல சதைக்கட்டி, நேசல் பாலிப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது இருக்கு. அது வந்து அலோபதியில போயிருக்காங்க. ஸ்கேன்லாம் பண்ணிட்டு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பண்ணிட்டு, இது வந்து ஒரு மூக்குல மூச்சே விட முடியல. நீங்க இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஏதோ நம்ம குழந்தை எம்பிபிஎஸ் படிச்சிருக்கும் போல இருக்கு. அந்த குழந்தை ஒண்ணு அந்த டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது பண்ணா மறுபடியும் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நேசல் பாலிப் மறையாது, திரும்பவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க நம்ம கிட்ட வந்தப்போ இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அக்குபஞ்சர் எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, அக்குபஞ்சர் மூலமா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு LU5, LI11, LI20 இந்த 3 புள்ளிகள் தான் திரும்ப திரும்ப வந்து போட்டுட்டு இருந்தோம். மெயினாக வந்து LI20 வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த குழந்தைக்கு ப்ரோப் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் உணவில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு போட்டு டீ வச்சு, மிளகு ரசம், இந்த மாதிரி மிளகு சார்ந்த காரமான உணவுகள் வந்து கொடுக்க சொன்னோம். வித்தின் 1 month அந்த குழந்தை 2 மூக்குலையும் மூச்சு விட ஆரம்பிச்சிட்டான். அக்குபஞ்சர் ராக்ஸ். அக்குபஞ்சர் வந்து பெருமை சொல்லிட்டே போகலாம். அக்குபஞ்சருடைய பெருமைகள் ஒரு உள்ள இருக்க சதை கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும், அதை வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு சதை கட்டி காணாம போயிடுச்சு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட் 38 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து மாடிப்படி ஏறினா மூச்சு விட முடியாது, அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த மூச்சு விட முடியாத பிரச்சனை. அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு L4, L5ல வந்து வீக்கம் இருக்கு. அதனால வந்து அவங்களால சரியா கொஞ்ச நேரம் உட்கார முடியாது, எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, எங்கேயும் ட்ராவல் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 5 இயர்ஸாக அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டு மூச்சு விட முடியாத பிரச்சனை தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. இல்லைங்க 2ம் சேர்த்தே பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணணும். ஓஹோ. கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசுங்க. ஓகே. அவங்களுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி, தும்மல் காலையில் எந்திரிச்சதும் ஒரு 10 தடவை 15 தடவையாவது தும்மிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதில் வந்து ஸ்டொமக்கை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ST36, LI4, LU7, அப்புறம் டிஸ்க் பல்ஜுக்கு வந்து லிவர் 3 கொடுத்தேன். இந்த லிவர் 3 கொடுத்துட்டு மற்ற நீடில் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த லிவர் 3யை மட்டும் அந்த நீடிலோட சேர்த்து அவங்கள வந்து ஒரு ஹேங்கிங் பொசிஷனுக்கு ஒரு பாரை வந்து பிடிச்சிட்டு தொங்க சொன்னேன். இதில் வந்து மகரிஷியினுடைய ஒரு சைக்கிளிங் பேட்டர்ன் இருக்கும். அது வந்து ஒரு உடற்பயிற்சியில் அது ஒரு பொசிஷன் இருக்கும். நான் அந்த மாதிரி நடக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண சொன்னேன். ஒரே சிட்டிங்கில் அவங்களுக்கு வந்து முதுகு வலி எல்லாமே குணமாயிடுச்சு அப்படின்னாங்க. அடுத்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வாரமே வந்து ஹூப்ளி ஃபேமிலியாக டூர் போயிட்டு வராங்க. அந்த மாதிரி அக்குபஞ்சர் வந்து அற்புதங்கள் பண்ணுது. கேட்டீங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவ உரைகள் சொல்லிட்டே போகலாம். இன்னும் இருக்கு, நிறையா இருக்கு. நிறையா பேஷண்ட்டு அதில் வந்து ஒரு நான் வந்து ஆச்சரியப்பட்ட இன்னொரு விஷயம் அப்படின்னு
பால்டு ஹெட், அதாவது தலை சுத்தமாவே வழுக்கையா இருந்த ஒருத்தர். அவருக்கு வந்து அக்குபஞ்சர் மூலமா இப்ப முடி வளர்ந்துருச்சுங்க. அந்த அவருடைய ஃபோட்டோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளோ ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அவருக்கு தலைமுடி யாருமே வந்து, அதாவது ஹேர் பிளான்டேஷன்லாம் போயிட்டு 1.5 lakhsலாம் வந்து பே பண்ணிட்டு அவருக்கு வந்து அத ஒண்ணும் முடியல. அவரு போன நேரத்துல அந்த ஹேர் பிளான்டேஷன்ல வந்து 2 பேர் வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுல இறந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து பணம் கட்டினா போதும், நமக்கு வந்து ஒண்ணும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டாரு. அவருக்கு அக்குபஞ்சர் மூலமா வந்து கியூர் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இன்னொரு பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு தலையில வின்னு வின்னுன்னு தெறிக்கிற மாதிரி வலி. அவங்க 15 வருஷமா சிகிச்சை அலோபதியில வந்து சிகிச்சை எடுத்துட்டு, அங்க வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு நிறைய முயற்சிகள் பண்ணி எவ்வளவோ வந்து பணங்கள் செலவு பண்ணிட்டு ரெடி ஆகல, பண்ண முடியல அப்படின்னு நம்ம கிட்ட அக்குபஞ்சர் சிகிச்சைக்காக வந்தாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி தான். அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை. இது ராத்திரியில அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டா வருவாரு, குழந்தைகள் லேட்டா தூங்குவாங்க. அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லாத காரணத்தினால இவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. அவ்வளவுதான், சிம்பிளான விஷயம். இதுக்கு வந்து அலோபதியில பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் நிறைய ஸ்கேன் எல்லாம் எடுத்து எல்லாம் போய் முடிச்சுட்டு கடைசியில நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு லிவர் பாயிண்ட்ஸ், கால் பிளாடர் பாயிண்ட்ஸ், கால் பிளாடர் 8, அதாவது காதுக்கு மேல இருக்கும். கரெக்டா வந்து அவங்களுக்கு மின்னு தெரிக்கிற வலி வந்து அந்த இடத்துல தான் இருந்தது. ஸோ லோக்கல் பாயிண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். பெருசாலாம் வந்து பெரிய லெவல்ல எல்லாம் யோசிக்கல. எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல தான் லோக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அவங்களுக்கு 1 monthல வந்து கம்ப்ளீட்டா வந்து கியூர் ஆயிட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தூக்கம், நல்லா தூங்குங்க, ஃப்ரீயா எதையும் யோசிக்காம நல்லா தூங்குங்க அப்படின்ட்டு நேரத்துக்கு தூங்க சொன்னேன். உணவு முறையில ராத்திரியில 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கு மேல சாப்பிடாதீங்க அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன். இதுல லிவர் வந்து ப்ராப்பரா ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு கால் பிளாடர்ல அந்த ட்ராக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகி இப்ப அந்த வலி அவங்களுக்கு இல்லை. அவங்க வந்துட்டு அன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட வந்து பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்மள்ட்ட கொடுத்துட்டு, நான் வந்து வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து இந்த வாழ்க்கையில வந்து நம்ம இதே வழியோட தான் வாழ்க்கையை வாழணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தேங்கய்யா. இந்த அக்குபஞ்சர் மூலமா எனக்கு வந்து அது குணமாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவ்வளவு நன்றி சொல்லி, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் அக்குபஞ்சர்னால மட்டுமே சாதிக்க முடிஞ்சது. அக்குபஞ்சர், உணவு மாற்றம், இது 2ல மட்டுமே வந்து இது செய்ய முடிஞ்சிருக்கு. மற்றபடி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது ரெகுலரா நிறைய பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன், டயபெட்டிஸ். சாதிக் பாஷா சார், சொல்லுங்க மேடம். நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ நமக்கு டைம் 9:27 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுங்க. ஆமா மேடம், 9:30 ஆயிடுச்சு. அதனால இன்னும் உங்களுக்கு இன்னொரு செஷன்ல உங்களுக்கு மறுபடியும் நாங்க வாய்ப்புகள் கொடுக்குறோம். வாட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து ராணி மேடம் சொல்லுங்க மேம். ஓகேங்க மேம், தேங்க்யூ. ஓகே, நன்றிங்க மேடம், நன்றி. இவ்வளவு நேரம் நிறைய அனுபவ உரைகள் வந்து கொடுத்த சாபர் சதிக் சாருக்கு தேங்க்யூங்க சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சதுங்க. இன்னும் அடுத்த செஷன்லயும் வந்து நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுப்பீங்கன்னு நினைக்கிறோங்க சார். வாய்ப்பு கிடைக்குங்க. தேங்க்யூங்க சார், தேங்க்யூ. அதே மாதிரி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜூம் கனெக்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண தனலட்சுமி மேமுக்கும், அப்புறம் வந்து நம்ம இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களோட அனுபவ உரையை பகிர்ந்துக்கிட்ட பூரணி மேமுக்கும், அப்புறம் மகேஷ் சாருக்கும்,
பாலாஜி சாருக்கும், பிந்து மேம்க்கும், அப்புறம் தேன்மொழி மேம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செஷன்ஸுமே வந்து இன்னும் மேலும் மேலும் நிறையா பேர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இந்த செஷனை முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆளுங்க. தேங்க்யூ மேம். ஓகே ஓகே. அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாம். மறுபடியும் ஓகே. இன்னொரு அடுத்த செஷன்ல நம்ம எல்லாரும் சந்திப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you. மேம் அவங்கவுங்களே லீவ் ஆயிக்கலாங்க மேம். அப்படித்தாங்க மேம்.